எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எல்லாமே எதற்காக நீ எழுதுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகும். நிறுத்தா, பகவத்கீதை படிக்கிற வயசாது. அங்க பாருடா, என்ன அழகான பிகருங்க. நம்ம தலைவ மட்டும் கூட இருந்தா கலக்கிடலாப்பா, கலக்கிடலாம். போது நிறுத்தப்பா. குட்டி வருதுடா. வா வா வா. இஞ்சி இடு பழகி மஞ்ச செவ பழகி பூமியிலே நீ நடந்தா பூத வந்தா வருமா? அம்மா வருமா? ஐயா வருமா? मेरे अंगन में तुम्हारा क्या काम है? मेरे अंगन में इसकी बीबी मोटी 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 அவ அழுதுகிட்டே போறாடா. ராசா, அவ அழுதா பாக்கலாம், நீ அழுதா பார்க்க முடியுமா? மூடிக்கா முகத்தை. ஆமா, நம்ம ஆள காணுமே. எங்கடா அவன்? இதோ இங்க இருக்கண்டா. உடம்ப எப்படி காட்டுறியே? உன் மனசுல என்ன ஆள வந்தான் நினைப்பா? இவ்வளவு பெரிய உடம்ப கஷ்டப்பட்டு இங்க தூக்கிட்டு வந்திருக்கிய, பேசாம அதை வீட்டுல மாட்டி விட்டு வர வேண்டியதானே? இந்த உடம்போட பவர் என்னன்னு காட்ட வந்திருக்கேன். உடனே காட்ட வேண்டியதானே? குட்டிடா, வாங்கடா. உனக்கு சோர் என்ன பாட்டு பாடுன? मेरे अंगने में तुम्हारा क्या काम? நீடா இஞ்சி இடு பழகி மஞ்ச செவ பழகி அடுத்தது என்ன? மறந்து போச்சு, மறந்து போ. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்படியா? நான் யாரு? காலேஜ் ஹீரோ விக்கி. அவங்கள யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் யாரு? என் பிரதர். இவர் என்ன செஞ்சாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சாரு. நான் என்ன செஞ்சேன்? எங்க அண்ணனு பெண்ட் எடுத்துட்டீங்க. இப்ப நீ என்ன செய்யணும்? அடி வாங்கணுங்களுக்குலாம் முத்தம் கொடுக்கணும். சீக்கிரம் கொடு. நம்ம காலேஜ் ஹீரோவுக்கு ஜெய்! நம்ம காலேஜ் ஹீரோவுக்கு அசையும் பொருள் எல்லாம் அப்படியே நின்று விட்டதையா. நான் வாசிக்கிறத கேட்டதுனால தானே. வாய் மூடு. அங்க பாருடா, அம்மனிடா. அம்மனி இல்லடா, அழகான பிகர். ஆண்டவை இந்த மாதிரி அழகான பிகர் எல்லாம் படைச்சு என்ன சோதனை பண்றாயா, சோதனை பண்றாயா. ஹாய். எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடந்ததோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படியே தான் நடக்கும்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில 3 4 5 6 7 ஆஹா கரெக்டா இருக்குடா. ஜெயில கம்பின்றத கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு தாண்டா நான் அதை எண்ணி பார்த்திருக்கேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஜெயில தாண்டா பிறந்தாரு. ஜெகபதி ஹியர்.
மூளையை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைமா. என்னங்க அப்படியே நின்னுட்டீங்க? யார் போன்ல? நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு நல்ல செய்தியே சொன்னாங்க. நல்ல செய்தியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம 1.5 கழுதை இல்ல, நம்ம பையன். அப்படி சொன்னாதான் எனக்கும் திருப்தி, உனக்கும் புரியல. அவனுக்கு அரசாங்கத்துல சன்மானம் பண்றாங்க. நிஜமாவா? அதுக்கு என்ன தலைமை தாங்க சொல்றாங்க. போக முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க போகலாங்க, எனக்கு மாலை போடுவாங்கல்ல. உனக்கு மாலை போட வேண்டியது நான் தாண்டி, வேற யாராவது போட்டா அர்த்தம் மாறி போயிடும். அது சரி, சன்மானம் எதுக்காக? எதுக்கா? உன் 1.5 கழுதை அவுத்து விட்ட எருவு மாடு மாதிரி கண்ணாப்பண்ணான்னு சுத்தி ரோட்ல போற பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுத்திருக்கான். போலீஸ்காரங்க அவனை புடிச்சு ஜெயில போட்டாங்க. ஐயோ, என் செல்லக்கண்ணு இந்த சின்ன விஷயத்துக்கா ஜெயில போட்டாங்க? இது சின்ன விஷயமா? இத போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லு. சரிதான், புறப்படுங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? தோல் உரிக்கிறேன். இதத்தான் உன் மகனுக்கு நான் செய்யணும்னு நினைச்சேன். இப்ப போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைங்க. அதான் அந்த சாக்க வச்சுட்டு தான் நம்மள பிளாக்மெயில் பண்றான். நீ முன்ஜாக்கிரதையா இன்னொன்னு பெத்திருந்தீன்னா அவன் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருந்திருப்பான்ல. இப்ப வா. தப்பென்ன? அவனுக்கு நான் புத்தி சொல்றேங்க. உனக்கு அது இருந்தாதானே நீ போய் அவனுக்கு. நான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? இப்ப போறேன். ஜெகபதி சார், அவர் உங்க பையங்கிறதுனாலையும் எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கிறதுனாலையும் தான் நான் விடுதலை செய்யறேன். சார், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த காலத்து பசங்களை ஒரு 10 நாளைக்காவது ஜெயிலுக்குள்ள வைக்கணும். ஜெயில கோயிலா மதிச்ச காந்தி நேரு நினைச்சாவது இவனுங்க திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. வேதம் படிச்ச வாயால இந்த எஃப்ஐஆர் படிக்க வச்சிட்டா அபிஷோ சும்மா இருக்கியா? இப்ப ஏன் அடிக்கிற? உன்ன மாதிரியே உன் பையன் 1.5 கழுதை, 1.5 பன்னி, 1.5 நாய், 1.5 idiot. சரி, ஏதாவது ஒரு பாஷையில திட்டலாம்ல. கோவத்துக்கு பாஷை வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பாஷையாவது புரிஞ்சு நீ திருந்த மாட்டேங்கிற ஆசை. idiot. அப்பா, ஏதாவது புரியுற மாதிரி திட்டுங்க. அவன் கன்ஃபியூஸ் ஆயிரப்படா. அத பத்தி நீ கவலைப்படாத. அவன் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்ல. ஏண்டா அவனுக்கு அறிவு இருக்காடா? ரோட்ல போற பொண்ணுங்கள்ட்ட ரவுடி போய் மாதிரி கலாட்டா பண்ணிருக்க. நான் எதுவும் செய்யல டாடி. அந்த பொண்ணு தான் ரோட்ல. அது சரி, 1975ல நீங்க பண்ண சிறுமிஷலாம் அம்மா. ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல 1.5 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு உன்கிட்ட சொன்ன பிளாஷ்பேக் மேட்டர் இந்த கழுத மாதிரி வளர்ந்த இவங்கிட்ட சொல்லிருக்கியே, என் கௌரவம் என்ன வருது? அது இல்லைங்க, நீங்க அவ வயசுல பொண்ணுங்க ஜடி இழுத்தாலும் இந்த வயசுல நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்களே, உங்க குணாதிசயம் அவனுக்கு வரணும்னு தாங்க சொன்னேன். குணாதிசயங்கள் போக்கிரி விஷயத்துக்கு இல்லடி, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். மகன்கிட்ட சொல்லு. கேட்டீல? கத்துக்க. அம்மாவுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்ல டாட். நீங்க ரொம்ப மோசம். இவங்க பேசுறத பார்த்தா நான் ஜெயிலுக்கு போயிட்டு மாதிரி இருக்கு. நல்ல வேளை. பிரம்மா விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் நமஹ. மூதேவி, வாய மூடு. உன் ராமாயணத்தை நிறுத்தி தொலை. நம்ம தலைவன் இப்ப காதலாயணத்தை பத்தி அழகா சொல்லுவான். தலைவா சொல்லையா. ஏய், தள்ளி உட்காரு. So my dear students, இன்னைக்கு பொண்ணுங்களை எப்படி டீல் பண்றதுன்னு சொல்றேன். ஏய், ஜாக்கிரதையா நோட் பண்ணிக்க. பொண்ணுங்க 2 டைப். சாஃப்ட், ஸ்பீட். ஸ்பீடுன்னு வச்சுக்க, சாஃப்டா டீல் பண்ண கூடாது. சாஃப்ட்னு வச்சுக்க, ஸ்பீடா டீல் பண்ண கூடாது. அதாவது என் கண்ணுக்கு பொண்ணுங்கெல்லாம் அகர்பத்தி மாதிரி. ஏன் தலைவா, பொண்ணுங்கெல்லாம் மெழுகுவத்தி மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். டேய், அது பழைய பஞ்சாங்கம்டா. இது லேட்டஸ்ட் பஞ்சாமிர்தம்டா. நீ வாய மூடு. தலைவா, நீ சொல்லு. அகர்பத்தி தண்ணியை எரிச்சுக்கிட்டு நமக்கு வாசனையை கொடுக்குது. பொண்ணுங்க அவங்களே வறுத்துக்கிட்டு நமக்கு சுகத்தை கொடுக்குது. அங்க பாருடா, நம்ம காலேஜுக்கு ஒரு சூப்பர் அகர்பத்தி. என்ன அம்சமா இருக்காளே. இல்லப்பா, கூலான பெப்சி. எதில் மாங்கே மோர். பிடிசி ஆஷா வரமாட்ட. ஆஷா வந்துட்டா. ஆஷா ஈவினிங் ஷோ பாஷா 2 பேரும் சேர்ந்தா ட்ரிப்ளிகேட் கோஷா. கோவிலுக்கு போனா என்ன செய்வ? செருப்பு கழட்டுவேன். ஆண்டவனுக்கு என்ன பண்ணுவ? பூஜை செய்வேன். நமஸ்காரம் பண்ண மாட்டியா? மிளகாக்காரன் தெரியும், மிளகுக்காரன் தெரியும், நமஸ்காரம் தெரியாது. பை தி பை, உங்க தலைவரை நீங்க ரொம்ப பூஸ்ட் பண்றீங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, செருப்பு பிஞ்சிடும்.
போய் அவங்களோட சண்டை போடுறே. அவங்க ரொம்ப மோசமானவங்க. சேர்ந்த புதுசுல ஒரு பொண்ணை ராக்கிங் பண்ணி எல்லாருக்கும் முத்தம் கொடுக்க வச்சாங்க. டேய் லக்கி சான்ஸ்ரா, யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார் டிவில முத்த காட்சியை பார்க்க போறோம். பயப்படாதீங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையான்னு பழைய டைலாக்லாம் அடிக்க மாட்டேன். நியூட்டன் தேர்ட்ல அப்படி ஒவ்வொரு அடிக்கும் எதிரடி இருக்கும். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகலாம். உங்களுக்கு வரப்போற மனைவிங்க காலேஜ்ல படிச்சிருக்கலாம். உங்களுக்கு தலைவர் மாதிரி இருக்கிறவன் அவங்கள மத்தவங்களுக்கு முத்தம் கொடுக்க வச்சிருக்கலாம். இந்த விஷயம் உங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க மனைவி உங்ககிட்ட சொன்னா அப்ப இப்படிதான் சிரிப்பீங்களா? வெல் வெல் வெரி வெல் செட். அருமையான உபதேசம். கேன்சர் வரும்னு தெரிஞ்சு சிகரெட் பிடிக்காம இருக்க முடியுமா? காரம் சாப்பிட்டா தொண்டை எரியும்னு சாப்பிடாமலே இருக்க முடியுமா? இல்ல வெயில் அதிகமா கொளுத்துதேன்னு வெளியே போகாம இருக்க முடியுமா? அக்காவும் தங்கச்சியும் பொண்ணுங்கிறதுனால பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பொண்ணுங்க என்னைக்கும் அடக்கி வாசிக்கணும். இது பாரு, எனக்கு காரம் மசாலான்னா ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் செக் பண்ணி இருக்கிறத தான் பார்த்திருக்கேன். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச காரம் நீதான். Life is beauty. Praise it. Life is challenge. Meet it. We will meet again. தப்புமா, பூவ நீயா கசக்க கூடாது. நீ ரொம்ப ஆடுறடி. உன்னோட ஆணவத்தை இந்த விக்கி அடக்கி காட்டுவான். பாய். ஹாய் காரம். நமஸ்காரம். நான் முதலியே சொன்னேன் எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும்னு. பஸ் புஸ்ன்னு ஒரு மிஸ் எனக்கு பிடிச்சிருக்குவான் ட்ரெஸ். என்னவா ட்ரெஸ்? ஏய் காரம் நில்லு. நான் உனக்கு லிஃப்ட் தரேன். நீ என் ரைட் சைடுல உட்கார்ந்து 50-50 டைப்ல அப்படி கட்டி பிடிச்சிட்டு வருவேன். வரியா? ஏய் நான் என்ன முடிக்கவே இல்ல. நீ உங்க வீட்டுல இறங்க, என்ன உள்ள வர சொல்ற. நானும் உள்ள வரேன். நீ எனக்கு நெஸ்கஃபே வேணுமான்னு கேக்குற. நான் கிஸ்கஃபே வேணும்னு சொல்றேன். நீ வெக்கப்பட்டு சி போங்கன்னு சொல்ற. நான் வரட்டா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து போறேன். எப்படி இருக்கு நம்ம செட்டப்? கோவப்படாதமா, பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஆகாது. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பை. லாயர் கணபதி சார், நீங்க என்ன அந்த காலேஜ்ல சேர்த்ததுக்கு உங்களுக்கு எந்த செக்ஷன் படி தண்டனை விதிக்கணும் லாயர் சார்? செக்ஷன் இருமா கரெக்டா சொல்றேன். என்ன டாடி? ஓகே விஜயா, ஓகே. எப்படி இருக்கும் புது காலேஜ்? கன்றாவியா இருக்கு. நிஜமாவே கன்றாவியா இருக்கு. ஆமா டாடி. புதுசுல அப்படிதாமா இருக்கும். முதல் தடவை நானும் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனப்போ ஒரு விசித்திரமான கேஸ், a typical murder case. செக்ஷன் 111 பிரகாரம் நான் இது வரைக்கும் நீங்க இந்த கேஸ பத்தி 111 தடவை சொல்லிருக்கீங்க. அடடடடடடா, எவ்வளவு கரெக்டா சொன்னமா. you are really smart. என்ன ஆனாலும் லாயர் கணபதியோட பொண்ணு இல்லையா? அது சரி, அந்த காலேஜ்ல பசங்க எப்படி இருக்காங்க? ச்சீ, எல்லாம் கன்றாவி பசங்க டாடி. I objection my dear child. கேஸுக்கான ஆதாரங்களை பரிசீலிக்காம, வாத பிரதிவாதங்களை கேட்காம, சாட்சிகள் யாரையும் விசாரிக்காம தீர்ப்பு சொல்றது அநியாயம், அக்கிரமம். What happened my dear child? Daddy. Okay. உனக்கு கோர்ட் கேஸ்னால பிடிக்காதுல? அது சரி, காலேஜ்ல உன்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்களா? பண்ணா சும்மா இருப்பேனா? கன்றாவி பசங்க கண்டபடி திட்டி விட்டுட்டேன். அம்மா, காலேஜ்ல உனக்கு இன்னைக்கு என்ன கன்றாவியை பத்தி பாடம் எடுத்தாங்களா? கன்றாவின்னு சொல்லிட்டு சாரி வெரி சாரி. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குமா? அவன் மேல செக்ஷன் 290ல நியூசன்ஸ் கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளிடுறான். ஃபீஸ் கூட வாங்காம ஃப்ரீயா உனக்காக நான் வாதாடுறேம்மா. இத பாருமா, காலேஜ் லைஃப்ங்கிறது எங்கேஜ்ல ஸ்வீட் மெமரி ஆஃப் அவர் லைஃப் ஆல்பம். காலேஜ்ல பொண்ணுங்கள பொண்ணுங்களும் அழ வைக்கிறது இட்ஸ் a thrill. அவ்வளவு நேத்து கூட கோர்ட்ல என்ன நடந்ததுன்னா, கோர்ட் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க ப்ளீஸ். கோர்ட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எந்த ஆபத்து இல்லமா. ஆனா வீட்டை மட்டும் கோர்ட்டு கொண்டு போயிடாத. ஓகே பேபி. இங்க பாருமா, காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ திட்டி இருந்த உனக்கும் கோர்ட்ல கிளைண்டோட கத்திக்கிட்டே இருந்த எனக்கும் பசிச்சிருக்கும். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்ப சாப்பிடலாமா? சார் யாரோ வந்திருக்காங்க. கணபதி BA BL.
பிஎல் இது அவன்கிட்ட கொடுத்து வெளியே போய் சொல்லு. கணபதி பிஎல். ஏய் கணபதி, என்னடா ஜெகபதி? நாம 2 பேரும் சண்டை போட்டு எவ்வளவு நாளாச்சுடா. டேய், அப்பப்போ உன்னை திட்டு வாங்கிட்டு போனாதான்டா என் மனசு நல்லாவே இருக்கு. சரியா சொன்னடா. 1.5 கழுத. இந்த 1.5 விட நீ மட்டும் விட்டுட்டியா? என்ன பார்த்து சட்டம் கிட்ட மிரட்டிட்டு இருக்க? அது சரி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? கார்னருக்கு என் பொண்ணை இங்க காலேஜ்ல சேர்த்திருக்கேன். நான் கூட இங்கே பிராக்டிஸ் பண்ணலாம்னு ஊருக்கு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணிருக்க. ஒண்ணு செய், என்ன? எங்க வீட்டுல ரூம் தர்றேன், 2 பேரும் அங்க இருந்து தொலைங்க. அதுல இருந்து தொலைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல எனக்கு சொந்த வீடு இருக்கு. இருக்கா? அப்ப அட்ரஸ் சொல்லு. ராவோட ராவ போய் பாம்பு போட்டு தூள் காப்பிடுறேன். டேய் டேய், அந்த வீட்டை எனக்காக செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சாட்சி கையெழுத்து போட்டியா? மறந்து போயிட்டியா? நான் பார்த்த வீடுனா ரொம்ப நல்லாதான் இருக்கும். அப்ப ஒண்ணு செய், என்ன? 2 வேளை கேரியர்ல சாப்பாடு அனுப்புறேன். திருப்தியா சாப்பிட்டா ஹாயா தூங்கு. ஹாயாவா? வாழ்க்கை பூரா எனக்கு கேரியர் சாப்பாடு தான்டா. ஓ சாரிடா, இறந்து போன என் தங்கச்சியை ஞாபகப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்திட்டேன். பாரு, நீயும் உன் பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். வராம போனா அங்க உன் தங்கச்சி வருத்தப்படுவா. நான் உன்ன 1.5 துப்பாக்கியில சுட்டு தள்ளிடுவேன். டேய், இதையாவது கொஞ்சம் அன்பா மரியாதையா சொல்லலாம்ல. சாப்பாட்டுக்கு நீ வந்து தொலைக்கிற இல்லையா? வராம என்ன பண்றது? நல்ல தண்ணிய குடி. வெறும் பச்சை தண்ணியா? அதெல்லாம் வீட்டுல இருக்குடா. அப்படின்னா ஓகே. பூர்ணி, என்னது ரயில் போனதுக்கு அப்புறம் காலியான பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு? உன்னை பெத்ததுக்கு உயிரை வாங்குறியடா. ஆடுனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. இரு மூச்சு இரு, நானே எடுத்துறேன். விளையாட நான் வரலைன்னா கேட்க மாட்டேங்கிறியடா. கோவப்படாதம்மா, புடி. ஐயோ பாடி என் தர்ம பத்னி, என் கால் அமுக்குன்னு சொன்னா கைய வலிக்குது, இடுப்பு வலிக்குதுங்கிற. இங்க உன் மகன் கூட சேர்ந்துக்கிட்டு டேபிள் டென்னிஸ் ஆடுறியா? வெரி குட். என்ன ஒரு ஆளை சேர்த்துக்க சொன்னேன். சரி வந்து ஆடுங்க. எப்படி காலேஜ்ல நான் சாம்பியன் ஆக்கும். சமையல் வேலை இருக்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. டேய், நீ டாடி விளையாடுங்க. நாங்க இங்க விளையாடுறோம், நீ போய் சமையல் வேலையை பாரு. Good morning, man. Come on. அடியே என் தர்மபத்னி, இத பாருங்க, இனிமே என்னால முடியாது. விளையாடுறதுக்கு இல்லடி, இங்க வா சொல்றேன். என்ன? நம்ம 1.5 கழுதை இல்ல? உங்களுக்கு எல்லா ஊர்லயும் 1.5 கழுதைங்க தான். எந்த ஒரு கழுதைன்னு சொல்லுங்க. விழுப்புரத்துல இருக்கான்ல? ஓ, கணபதி அண்ணனா? அவனை பொண்ணு அழைச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு வர சொல்லிருக்கேன். கண்டிப்பா வராங்களா? நிச்சயமா போய் பிரமாதமா சமையல் டாடி. ஏய், என் ஃப்ரெண்ட் வந்துட்டு போற வரைக்கும் நீ எங்கேயும் வெளிய போக. உங்க ஃப்ரெண்ட் 1.5 கழுதை வர வரைக்கும் இருந்தா போதுமா, இல்ல வந்துட்டு போற வரைக்கும் இருக்கணுமா, இல்ல நான் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள வந்து- நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்டா. இந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுறேன், நீ அங்கேயே விழுந்துக்கடா. டாடி, நான் பாத்ரூம்க்கு போகணும், குளிக்கணும். முதல்ல அந்த வேலையை செய். போ.